என் தங்கமே, இன்றாவது இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த உண்மையை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நீ வேண்டாம் என்று சொன்ன பிறகும் உன்னை ஒருவர் பின்தொடர்ந்து வருகிறார் என்றால் நிச்சயமாக இவரை யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் எதையெல்லாம் உன்னுடைய இந்த வாழ்க்கையில் நான் நடத்த வேண்டி ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் நீ எப்பொழுதுமே தெளிவுபட உணர வேண்டும். நானே வேண்டாம் என்று சொன்ன பிறகும் ஒருவர் என்னை பின்தொடர்கிறாரா? அது யார் கருப்பா? இங்கு யாருமே இல்லாமல் நானே தனித்து நிற்பது போலத்தான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ வேறு எதையாவது சொல்லி என்னை குழப்பிக் கொண்டிருக்காதே என்று சொல்கின்ற என் குழந்தை, நிச்சயமாக இந்த கருப்பன் உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் சரியான தெளிவு கொண்டு இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். நடக்கும் நன்மைகளுக்கெல்லாம் எப்பொழுதும் நான் எப்படி உனக்கு பொறுப்பாகிறேன் என்று நீ நம்புகிறாயோ அதை நீ இனியும் நம்ப வேண்டும். அதே நேரம் உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுப்பதும் இந்த கருப்பன் நான் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. நான் இருந்து சொல்லும் எல்லா விஷயங்களும் உன்னை இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நோக்கி அழைத்துச் செல்ல வேண்டும். கருப்பன் உனக்கு ஒன்றை சொல்லும் பொழுது அதனை எப்பொழுதுமே நீ உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன்னால் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நான் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை மீட்டெடுக்க வேண்டுமல்லவா? எதையுமே அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நாம் விட்டுவிட முடியாது. எதையுமே அவ்வளவு எளிதாகவும் நாம் தொலைத்து விட முடியாது. உன்னை தேடி நான் கொடுக்கும் விஷயங்கள் உனக்கு எல்லா நிலையிலும் மிகச் சரியான அதிசயத்தை உனக்கு கொடுக்க வேண்டி வரும் பொழுது கருப்பன் உனக்காக வருவதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். நான் இருப்பது போல உனக்கு எல்லா விஷயங்களிலும் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தமும் நிறைவாக கிடைக்க வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அதிலிருந்து நீ எப்பொழுதும் உனக்கான நிம்மதியை மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்க வேண்டும் அல்லவா? கருப்பன் உன் முன்னால் நிற்க இந்த வாழ்க்கையும் உன் வசமாகிவிட வேண்டும். எதையுமே நாம் தொலைக்கவோ எதையுமே நாம் இழக்கவோ கூடாது. தானாக செல்கிறது என்றால் வேறு, ஆனால் நாமாக ஒரு விஷயத்தை விட்டு ஒருபோதும் விலகக்கூடாது. நம்மை சுற்றி நடக்கக்கூடிய உண்மைகளை நாம் எப்பொழுதுமே சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நமக்கென்ற இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறது என்பதனை நாம் எப்பொழுதுமே நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் வந்தது என்பதற்காக என் பிள்ளை எப்பொழுதுமே அதையெல்லாம் நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். கருப்பன் இருக்கும் பொழுது எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் எதையுமே நட்டாற்றில் நீ விட்டுவிட வேண்டாம். உனக்கென்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு இனி கொடுப்பதை எல்லாம் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். கருப்பன் உனக்கென்று சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரிவர என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா நிலையிலும் சந்தோஷத்தை கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன். இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் விலகிச் செல்ல மாட்டேன். நடந்தது என்ன, நடப்பது என்ன, இனி நடக்கப் போவது என்ன என்பதனை எல்லாம் உணர்ந்து புரிந்து நான் உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்காதே. சரியான புரிதலோடு உனக்கு எல்லாமுமே நிறைவாக நடக்க வேண்டும். சரியான எண்ணங்களோடு
இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உன் கைகளில் வந்து சேர வேண்டும். கருப்பன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். இந்த கருப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று உனக்கு காண்பித்து கொடுக்கும். நம்மை யாரெல்லாம் விரும்புகிறார்கள் என்றே நமக்கு தெரியவில்லை. ஆனால் நாமே வேண்டாம் என்று சொன்ன ஒருவர் நம்மை தொடர்கிறார் என்றால் நிச்சயமாக இந்த இடத்தில் நீ கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. இந்த இடத்தில் உன்னுடைய புரிதல் இன்னமும் அதிகமாக உனக்கு தேவைப்படுகின்றது. உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லாவற்றிலும் நீ என்னவெல்லாம் உணர்கிறாய் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நான் வந்து நடத்துவதையெல்லாம் எக்காலத்திலும் என் பிள்ளை விட்டு விடாமல் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் கனவிலும் யோசித்து இந்த வாழ்க்கையில் நம்மால் அடைய முடியாத பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்றது. இந்த கருப்பன் நான் உனக்கு சொல்லும் எல்லா சொல்லும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சரியான புரிதலை நடத்தி கொடுத்திருக்கிறது. இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் எல்லாமுமே உன்னை விட்டு விலகி உனக்கான பேரதிசயத்தை எப்பொழுதுமே உன் கண் முன்னால் நடத்த வேண்டி வருகின்ற இந்த நேரம் என் பிள்ளை, எதையுமே நீ தொலைத்து விடக்கூடாது. எந்த தருணங்களையுமே இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ விட்டுவிடக்கூடாது. இன்றோடு உன் துன்பங்கள் எல்லாமும் தீர்ந்து உனக்கு நல்லது நடக்க வேண்டி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எப்பொழுதுமே உனக்கு நிலையானதாக நீ உணரத்தான் வேண்டும். நம்பிக்கை என்பது யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை அத்தனை ஆச்சரியங்களையும் சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? நம்பிக்கை என்பது நீ நிச்சயமாக என்னவென்று உணர்கிறாயோ அதன் அடிப்படையில் இந்த வாழ்க்கையும் உனக்குரிய சந்தர்ப்பத்தை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? கலங்காத நேரம், தயங்காத வெற்றியோடு இந்த வாழ்க்கையை நீ தெரிந்து புரிந்து கொள்ளும் பொழுது கருப்பனின் வருகை நிச்சயமாக உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும். உனக்குள்ளிருந்தே உன்னை யாரென்று உணர வைக்கும். கருப்பன் உனக்கு என்ன நடத்துகிறேன், ஏது நடத்துகிறேன் என்பதனை நிச்சயமாக நான் தெளிவுபட புரிய வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் ஒருவரை வேண்டாம் என்று உதறிவிடக்கூடாது. ஏன் தெரியுமா? நம்மை ஒருவர் இந்த வாழ்க்கையில் ஒதுக்கும் பொழுது அது நமக்கு எத்தனை மனவேதனையை கொடுக்கிறது என்று நீ அறியாத விஷயமா? எத்தனை பேரிடம் இது போன்று நீ அனுபவித்திருக்கின்றாய். எத்தனை பேரிடம் இது போன்ற சோதனைகளை எல்லாம் நீ தாங்கி இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் எண்ணி என் பிள்ளை ஒருபோதும் நீ கலங்கிவிடக்கூடாது. இதையெல்லாம் யோசித்து ஒருபோதும் என் பிள்ளை நீ கண்ணீர் வடிக்கக்கூடாது. உனக்காக கருப்பன் நடத்துவதையெல்லாம் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக கருப்பன் உன் கைகளில் தருவதையெல்லாம் எப்பொழுதுமே நீ நிலையாக உணர்ந்திட வேண்டும். நல்லது நடக்கும். வாழ்க்கை நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும். சந்தோஷம் என்றால் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும். அடுத்த கட்டத்தை உனக்கு இந்த வாழ்க்கை மனநிறைவோடு எடுத்துச் சொல்லும். இதையெல்லாம் ஒருபோதும் என் பிள்ளை நீ மறந்துவிடக்கூடாது. இதையெல்லாம் ஒருபோதும் என் பிள்ளை நீ இழந்துவிடக்கூடாது. ஒன்றை மட்டும் நாம் எப்பொழுதுமே நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது என்று நாம் நினைப்பது போல எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை நமக்கு தருவது நம் தேவைக்கு அதிகமாக இருந்தால் நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவதில் எந்த தவறுமே கிடையாது. உன்னுடைய தேவைக்கு அதிகமாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று மற்றவர்களுக்கு கொடுப்பதில் என்ன தவறும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கொடுக்க கொடுக்க, அதுவும் மனதார கொடுக்க கொடுக்க அது உன்னிடத்தில் பெருகும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதே நேரம் மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவும், மற்றவர்கள் நம்மை தலையில் தூக்கி வைத்து ஆட வேண்டும் என்பதற்காகவும் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து கொண்டிருக்க கூடாது. நாம் எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. கருப்பன் சொல்வது போல எல்லாவற்றிலும் உன்னை யாரென்று நீ தெரிந்து புரிந்து கொள்ள தயாராக இரு.
கருப்பன் சொல்வது போல எல்லா நிலையிலும் நீ உனக்கான மகிழ்ச்சியை என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ தொலைத்து விட்டதை எல்லாம் நினைத்து வருந்தாதே. இனி உனக்காக நான் தரக்கூடிய விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள். இது நாள் வரையிலும் நான் உனக்காக என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறேன் என்பதனை சற்று உன்னிப்பாக நீ கவனித்துப்பார். உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் எதற்காக உன் முன்னால் நிற்கிறேன், எதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை எல்லாம் நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் என் கண் முன்னால் உனக்கு நடந்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் கடந்ததொரு வாழ்க்கையை என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக சந்தித்திருக்கிறாய். இதையெல்லாம் தாண்டிய ஒரு மாற்றத்தை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ உணர்ந்திருக்கிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் உன்னை தேடி வந்து உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். கருப்பன் இன்று உனக்கு தரக்கூடிய மாற்றங்களை நீ எப்பொழுதுமே மனநிறைவோடு புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எதிலுமே நாம் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தொலைக்கக்கூடாது. எந்த இடத்திலும் எந்த சந்தர்ப்பத்தையும் விட்டுவிட்டு என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது. நல்லதை உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த காலம், இந்த கருப்பன் உன்னோடு துணை நிற்கும் இந்த காலம் என்பதனை நீ மறக்காதே. கருப்பனின் அன்பு உன்னை எப்பொழுதுமே தொடர வேண்டும். நீ ஒருவரிடம் மிகவும் கோபமாக கடிந்து கொண்டாய். இனிமேல் நீ எனக்கு தேவையில்லை என்று சொல்லிச் சென்றாய் அல்லவா? அது யாரென்று உனக்கு நினைவிற்கு வருகிறதா? என் பிள்ளையை, நீ வணங்குகின்ற உன் உயிரான ஒரு தெய்வத்திடம்தான் நீ கோபம் கொண்டாய். நீ கொண்டது செல்ல கோபமோ அல்லது உண்மையான கோபமோ, ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. எவ்வளவுதான் இருந்தாலும் உனக்குள் இருக்கின்ற இது போன்ற வேதனைகளிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது. இப்பொழுது நான் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் என் பிள்ளை, அந்த தெய்வம் உன்னை பின்தொடர்ந்து வருவதை நான் கண்டேன். அவர்கள் உனக்காக மிகப்பெரிய விஷயங்களை நடத்திவிட எண்ணுகிறார்கள். ஆனால் உனக்கு அவர்களின் மீது இருக்கின்ற கோபத்தை நீ எப்பொழுது குறைக்கிறாயோ, அவர்களின் மீது உனக்கு இருக்கின்ற வருத்தத்தை எப்பொழுது நீ விலக்கிவிட்டு உனக்கு அவர்கள் நல்லது செய்வார்கள் என்று நீ நம்புகிறாயோ, அப்பொழுது எல்லாமும் உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். கருப்பன் எதற்காகவும் உன்னை தேடி வரவில்லை. இந்த கருப்பன் உன்னை தேடி வந்ததே இந்த ஒரு காரணத்திற்காகத்தான். உன்னை சுற்றி வருகின்ற இந்த தெய்வத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற இந்த தெய்வத்தின் அன்பை எந்த நிலையிலும் நீ விட்டுவிடக்கூடாது. வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு தெய்வத்தோடு ஏதாவது ஒரு வகையில் பிணைக்கப்பட்டிருக்கிறதல்லவா? ஏதாவது ஒரு வகையில் உனக்குள் ஏதாவது ஒன்றை இவர்கள் மூலமாக சொல்லி தந்து கொண்டே இருக்கிறதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, எந்த இடத்திலும் இதை நீ தவிர்த்து விட்டு வருந்தி கொண்டிருக்கக்கூடாது. எந்த இடத்திலும் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதும், நான் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்கிறேன் என்பதும் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெளிவுபட உணர வேண்டிய காலகட்டம். இந்த கருப்பன் உனக்காக என்னவெல்லாம் நடத்த எண்ணுகிறேன் என்பதனை நீ சற்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதுவெல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும் என்பதனை நீ தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றோடு உனக்காக நான் சொல்லித் தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் உனக்கென்று ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை, எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை விட்டு விலகி சென்று விடாதே. எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ இந்த கருப்பனின் அன்பை தவிர்த்து விடாதே.
உனக்கான நேரங்களை எல்லாம் நான் எப்பொழுதுமே உன் கைகளில் கொடுக்க துணிகின்ற இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் தொலைத்து விடாதே. இந்த கருப்பன் உனக்கு சொல்லும் ஒவ்வொரு சொல்லிலும் உன்னுடைய பெருமகிழ்ச்சியையும் பேரானந்தத்தையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா? நிச்சயமாக ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று உணர்ந்து விட வேண்டுமல்லவா? மனதளவில் என் பிள்ளை, நீ தடுமாறாமல் உனக்கான மகிழ்ச்சியை பெற்றிட முன்னேறி வந்து கொண்டே இரு. கருப்பன் சொல்வது புரிகிறதா? எந்த தெய்வத்திடம் நீ கோபம் கொண்டாயோ அந்த தெய்வம்தான் உன்னை இத்தனை நாளும் காப்பாற்றி வந்தது. ஒருவேளை நீ வணங்கியது இந்த கருப்பண்ண சாமியாக இருக்கும் பட்சத்தில், நீ கோபம் கொண்டது இந்த கருப்பனிடத்திலாக இருக்கும் பட்சத்தில், இப்பொழுது உன்னை தொடர்வது இந்த கருப்பன் நான் என்பதனை நீ மறக்காதே. உன் கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று மறந்து விடாதே. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனையும் புரிந்து கொண்டு நான் உனக்கென்று சொல்லித்தரக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும். கருப்பனின் அருளாசிகளோடு மேலும் மேலும் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தொடரும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். கருப்பன் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய வெற்றிகள் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ என்றுமே தெரிந்து கொள்வாய். இனிமேல் எந்த இடத்திலும் எந்த தருணத்திலும் நான் இருப்பதை எல்லாம் நீ கவனித்து கொண்டிருப்பது உண்மை என்றால், கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளும் உன் மனதிற்குள் பதியும். கருப்பன் சொல்கின்ற விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரியும். இனி எந்த நிலையிலும் நீ ஆசைப்பட்டது எதுவுமே உனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீ கலங்கிக் கொண்டிருக்காமல், உன்னை தேடி நான் வருவதை நீ உணர்ந்து கொண்டு கருப்பண்ண சாமியின் அருளாசிகளோடு உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவுபட புரிந்து கொண்டாலே அது போதும். நல்லது என்றும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை எப்பொழுதுமே நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. ஏதாவது ஒரு வகையில் நம்மை தெய்வம் எப்பொழுதுமே காத்து நிற்கும் என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதும் நம்மை தெய்வம் கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள். தெய்வத்தின் அன்பு இந்த வாழ்க்கையில் நம்மை நிச்சயமாக மீட்டு கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். யோசித்து யோசித்து இனி எதற்குமே உன்னுடைய மனதை நீ தளர விட்டு விடாமல் இருந்து விட்டாலே போதும். எந்த இடத்திலும் நீ எதற்காகவும் மனம் பதற மாட்டாய். எந்த இடத்திலும் எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய். நம்மை தொடர்கின்ற தெய்வத்தின் மீது நாம் கோபம் கொண்டோமானால் அந்த தெய்வம் ஒருபோதும் நம்மை கோபத்தோடு பார்க்காது. நம் பிள்ளையினுடைய வேதனைகளைத்தானே நம் பிள்ளை இப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறது என்றுதான் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபட உணர வேண்டும். எல்லாவற்றிலும் உன்னுடைய சிந்தனைகளை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா மாற்றங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனை ஆச்சரியங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம். கருப்பன் உன்னோடு இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை ஆச்சரியங்களையும் உனக்கு சொல்கிறேன் அல்லவா? உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒரு தெய்வத்தை நான் உன் முன்னால் அடையாளப்படுத்துகிறேன் என்றால் இதை ஒரு நாளும் என் பிள்ளை நீ மறக்கக்கூடாது. இதையெல்லாம் ஒருபோதும் என் பிள்ளை நினைத்து நீ கலங்கக்கூடாது. கருப்பன் இருப்பதை நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை நிரந்தரமாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். சரியான நிலை கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ அடைந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. நல்லது நடக்கட்டும். முதலில் தெய்வத்தை கையெடுத்து வணங்கு. உனக்குள் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களுக்கும் உனக்கு தீர்வு கிடைக்கும். உனக்குள் இருக்கின்ற அத்தனை தேவையற்ற எண்ணங்களுக்கும் நிச்சயமாக ஒரு முடிவு கிடைக்கும். எல்லாமும் உன்னை
இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தின் உச்சத்திற்கே அழைத்துச் செல்லும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.